பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் பேருந்து போக்குவரத்து வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டன. ஊதிய ஒப்பந்தம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திய இப்போராட்டத்தால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டனர். இயல்பு நிலை முடங்கியது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் புதனன்று காலை 12 தொழிற்சங்கங்களுடன் போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி, அரசு செயலர் பிரபாகர ராவ் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச குழு அமைக்கப்படும், போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை கிடையாது என்று அமைச்சர் உறுதியளித்ததால் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. 11 தொழிற்சங்கங்கள் இணைந்து எடுத்த முடிவின் அடிப்படையில் நடைபெற்று வருகின்ற வேலை நிறுத்தத்திற்கு இன்று அமைச்சர் முன்னால் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டுள்ளது. பிரதான கோரிக்கையான தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார். அடுத்தபடியாக இந்த வேலை நிறுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள், தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது, அவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கு அனைத்தையும் திரும்ப பெறுவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்ததின் பேரில் இன்று இந்த வேலை நிறுத்தம் கைவிடப்படுகிறது. பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கம் இணங்கி வந்திருக்கிற சூழ்நிலையில் இந்த வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொள்வது என்று எல்பிஎஃப், சிஐடியு, ஏஐடியூசி, ஐஎன்டியூசி, ஹெச்எம்எஸ், டிடிஎஸ்எஃப், டிஎம்டிஎஸ்பி, எம்எல்எஃப், பிடிஎஸ், பிஎம்எஸ், ஏஏஎல்எல்எஃப் ஆகிய 11 சங்கங்கள் முடிவு செய்திருக்கின்றன. வேலை நிறுத்தத்தை திரும்ப பெறுவது என்ற இந்த முடிவு தொழிலாளிகளுடைய மகத்தான ஒற்றுமைக்கு கிடைத்திருக்கிற வெற்றியின் பின்னணியில் இந்த வேலை நிறுத்த முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் என்ற நிலையில் தேர்தல் மூலம் முதலிடம் பெற்ற திமுகவின் தொமுச மட்டுமின்றி அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்ற கௌரவ பிரச்சினையில் இந்த இழுபறி நீடித்தது. தற்போது அனைவரையும் அழைத்து பேச தொமுச ஒப்புக்கொண்டதால் பிரச்சினை முடிவுக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து பேருந்துகள் படிப்படியாக வழக்கம் போல் இயங்கின.